இப்பவாவது உனக்கு புரியுதா அமிர்தா? நீ எங்க தப்பு பண்ணிருக்கேன்னு? உன்னுடைய எதிரி கையில நாகபந்தத்தை உன் கையால போட்டிருக்கணுமே தவிர மத்தவங்க இல்ல. அச்சச்சோ அமிர்தா, புடவை ஜாக்கிரதமா. அதை குடிப்பிடி, காத்து எவ்வளவு பலமா வீசுது பாரு. இது பிடிமா. அப்பவே பாட்டி சொன்ன மாதிரி தலைய பின்னி பின்னல் போட்டிருந்திருக்கலாம். விளக்கேத்தும் போது முன்னாடி வருது பாரு. இல்ல அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா விளக்கும் ஏத்தியாச்சுல. எரியிற நெருப்புக்கு நாகபந்தத்தை தாங்கிக்கிற சக்தி கிடையாது. நானே அக்னியுடைய உருவத்தை எடுத்துக்கணும். நானே தான் அதை அழிச்சாகணும். அரஹர மகாதேவா. என்னாச்சுன்னா? என்னாச்சு கரண்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை மட்டும் இல்ல, சந்தேகமும் இருக்கு. நீ என்ன சொல்ற? சந்தேகமா? எதுக்கு? யார் மேல? என்ன அமிர்தா, இங்க என்ன நடக்குதுன்னு நீயே சொல்லிடுறியா இல்ல நான் சொல்லவா? மாமா, நீங்க என்ன விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப சரி விடு, நானே உனக்கு புரிய வைக்கிறேன். அமிர்தாவோட கழுத்துல மச்சம் இருக்கு. அதுதான் என் சந்தேகத்துக்கு காரணம். இந்த மச்சம்லாம் திடீர்னு ராத்திரியோட ராத்திரி உடம்புல வராதில்ல? மச்சமா? என்ன மச்சம்? எங்க? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. வாய்ப்பே கிடையாது மாமா, எந்த மச்சமும் இல்லையே. எனக்கே தெரியாத அளவுக்கு என்னோட உடம்புல மச்சம் எல்லாம் எப்படி வரும்? ஆமாண்ணா, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த மச்சமும் என் கண்ணில் படல. அப்படியா? அப்ப இது என்ன? எங்க அமிர்தா, என்னங்க இதெல்லாம்? இவ அமிர்தாவா இருந்தா தானே அர்ஜுன்? என்ன அப்படின்னு? இவ உங்க வீட்டு மருமக அமிர்தா இல்லையா?
பாட்டி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க அமிர்தா கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? ஏன் அத்தை, நாம எல்லாரும் கூட கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? முதல்ல என்னன்னு பொறுமையா விசாரிக்கலாம். இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கத்தி கலாட்டா பண்றதுனால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அது என்னங்கறத கொஞ்சம் பொறுமையா விசாரிக்கலாம், இருங்க. என்ன ஹேமா இது புது பிரச்சனையா இருக்கு? அப்ப இந்த பொண்ணு உங்க மருமக இல்லையா? அப்படின்னா இந்த பொண்ணு யாரு? இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நாங்க என்னன்னு விசாரிக்கிறோம். ஏங்க அமிர்தா, என்னங்க நடக்குதுங்க? இது இது என்னங்க புது மச்சம்? இது எங்க வந்துச்சு? எத்தனை நாளைக்கு இது இல்லையே? ராத்திரியோட ராத்திரியா திடீர்னு எப்படி வந்துச்சு? பதில் சொல்லுங்க. அமைதியா இருந்தா என்னங்க அர்த்தம்? அமிர்தா, என்னுடைய சக்தியால என்னுடைய ஒரு பாகத்தை பயன்படுத்தி நாகபந்தத்தை நான் இப்போ அழிச்சிட்டு வந்திருக்கிறேன். சந்தோஷம் தானே? ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லையா? ருத்ரனை சம்ஹாரம் பண்ற காரியத்தை நான் இப்ப தொடரலாமா? அமிர்தா, இந்த பிரச்சனை இன்னும் கடினமாகுது. ருத்ரா இப்போ இன்னும் சக்தி பெற்றவன் ஆயிட்டான். என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? இப்பதானே நீங்க நாகபந்தத்தை அழைச்சிட்டு வந்தீங்க. நாகபந்தா உன்னுடைய எந்த விதமான சக்தியையும் அவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு அவனை பாதுகாத்து வந்தது. ஆனா ருத்ரா இப்ப அவனுடைய சக்தியை இன்னும் அதிகமா விருத்தி அடைய வச்சிருக்கான். அமிர்தா, புது அவதாரத்துல புது சக்தியோட அவன் வந்துகிட்டு இருக்கிறான். என்ன புது அவதாரமா? வரட்டுமா? எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அவன் எத்தனை அவதாரங்கள் எடுத்து வந்தாலும் இன்னைக்கு நான் அவனை சம்ஹாரம் பண்றதுல இருந்து யாராலையும் தடுக்க முடியாது. அமிர்தா, நீ அவசரப்படுற. நாகம் மற்றும் கருட சங்கமத்தை நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? நாகமும் கருடனும் ரெண்டு சக்திகளும் ஒன்னா சேர்றத ஒன்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா அமிர்தா? ருத்ரா இப்போ ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா ஆயிட்டான். இன்னைக்கு அவனுடைய முடிவுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கிற. ஆனா உன்னை மொத்தமா அழிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் நாகமும் கருடனும் சேர்ந்த ஒரு அவதாரத்துல அவன் வரப்போறான். அமிர்தா, கவலைப்படாதே. ருத்ரனை சம்ஹாரம் பண்ண வேண்டிய காரியம் உன்னுடையது. அந்த காரியத்துல நீ வெற்றி அடைய போறியா இல்ல தோல்வி அடைய போறியா? அது உன்னுடைய சக்தி சாமர்த்தியங்களை பொறுத்துதான் இருக்குது. ஆனா அவனுடைய துஷ்ட சக்திகளுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்காக மட்டும் நான் உனக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். கவனமா கேளு. புது அவதாரத்தோட வர ருத்ரனை எந்த காரணத்தை கொண்டும் எதிர்த்து நிக்க நீ போகாதே. போனேன்னா லாபத்தை விட நஷ்டம்தான் அதிகமா இருக்கும். ஒன்ன அவ சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிற இடத்துல என்னுடைய சக்தியால ஒரு புது மாயாஜாலத்தை நான் ஏற்படுத்துறேன்.
இப்ப புறப்படு அமிர்தா. ருத்ரனுடைய அவதாரத்தை அழிக்கிறதுக்கான புது மேடை தயாரா இருக்குது. போ. எது செய்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா செய்யணும். நலம் உண்டாகட்டும். உங்கள்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். மச்சான் எப்படி வந்துச்சு? அவளை பத்தின உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ எப்படிடா வாயை திறப்பா சொல்லு. செஞ்ச ஏமாத்து வேலை நாக்க கட்டி போட்டுருச்சு போல. வாயை திறந்து பேசுன்னு சொன்னா பேச முடியுமா? ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் உங்க யாரும் எதுவும் கேட்கலையே. சொல்லுங்க, மச்சான் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லு. யாரும்மா நீ? நான் தான் அமிர்தா. போய் பொய்ய 10 வாட்டி சொன்னா அது உண்மையா மாறிடாது. உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ எங்க அமிர்தாவை இருக்க வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க, என் அமிர்த ரூபத்துல வந்திருக்கிற நீங்க யாருன்னு சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் அமிர்தா தான். அமிர்தா அமிர்தா அமிர்தா. இந்த மச்சத்தை பத்தி தானே உங்க எல்லாருக்கும் சந்தேகம். இப்ப பதில் சொல்றேன் கேளுங்க. இந்த மச்சம் உண்மையான மச்சம் கிடையாது. போலி மச்சம். பொய் சொல்ற. மச்சம் போலியாக வாய்ப்பே இல்ல. பிறக்கும் போதே அது வந்துரும். எனக்கு தெரியும். இந்த சந்தேகம் அவ்வளவு சீக்கிரமா தெளிவாகாதுன்னு தெரியும். பாருங்க, நல்லா பாருங்க. இந்த மச்சத்து மேல தானே உங்க எல்லாருக்கும் சந்தேகம். வாங்க அர்ஜுன், நீங்களே சோதனை பண்ணி பாருங்க. இது உண்மையான மச்சமா போலி மச்சமானு எல்லாருக்கும் தெரியட்டும். மயூரி, உனக்கு என்ன சந்தேகம் போலல? நீயே வந்து தொட்டு பாரு. சொல்லுங்க, இன்னும் யாருக்கெல்லாம் என் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருமே வந்து தாராளமா தொட்டு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே என் அப்பா என் அம்மா எனக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் கந்திருஷ்டி எதுவும் பற்றக்கூடாதுன்னு இந்த மாதிரி என் கழுத்துல கையால மைய வைப்பாங்க. இன்னைக்கு என்னமோ அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதனால்தான்
திருஷ்டி போட்டு வச்சுக்கிட்டேன். நான் செஞ்சது தப்பா சொல்லுங்க. இன்னும் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கும் எல்லாரும் வந்து சோதனை பண்ணுங்க. நான் அமிர்தாவா இல்லையான்னு எல்லாரும் சோதிச்சு பாருங்க. வாங்க வாங்க. எங்க அமிர்தா? அமிர்தா சாரிங்க. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். யாரும் வேணும்னே அந்த மாதிரி பண்ணலைங்க. சூழ்நிலை அப்படி இருந்தது, அவ்வளவுதான். ப்ளீஸ் நீங்க இப்படி அழக்கூடாது. இந்த மச்சம் யார் கண்ணிலையாவது பட்டதுன்னா நிச்சயமா என் மேல சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கு ஆபத்து தான். நான் அமிர்தா கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்படி நடக்கக்கூடாது. இப்போ என்ன பண்றது? யாருக்கும் என் மேல சந்தேகம் வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? புது மகா அவதாரத்தை எடுக்கிறதுக்கு மேடை தயாராகிருக்கு. புது அவதாரத்துல புது சக்தி, புது நம்பிக்கை, 100 மடங்கு கோபத்தை தீர்த்துக்க இந்த ருத்ரா இப்ப தயாராகிருக்கான். இந்த மகாசித்தி யாகத்தோட பலன் எனக்கு கிடைச்சாச்சு. நான் இந்த அவதாரத்தை எடுக்கிறதுக்கு காரணம் அந்த நாகராணியை அழிக்கிறதுக்காக. ஜெய் மகாருத்ரா. தயாராயிரு நாகராணி, நான் வந்துகிட்டே இருக்கேன். உன்னை அழிக்கிறதுக்காக நான் வந்துகிட்டே இருக்கேன். இந்த ருத்ரனைய அழிக்க நினைச்ச உன் குருட்டு தைரியத்துக்கு நான் ஒரு முடிவு கட்ட வந்துகிட்டே இருக்கேன். 7 ஜென்மத்துக்கு எந்திரிக்க முடியாத ஒரு குரூரமான சாவு உனக்காக இந்த ருத்ர ரூபத்துல வந்துகிட்டே இருக்கு. காத்துக்கிட்டே இரு. இதோ வந்துட்டேன். டேய் பாவி, அநியாயத்துக்கு ஆயுசு கம்மிடா. அந்த உண்மைய இன்னைக்கு அமிர்தாவே உனக்கு புரிய வைக்க போறா. 7 ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத சரியான பாடத்தை கத்து கொடுப்பா இந்த நாகராணி. எங்கடா இருக்க? என்ன நடந்தாலும் இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா.